மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆன்மீக அனைத்து உள்ளங்களுக்கும், எனது முகநூல் பக்கத்தில் இணைந்திருக்கும் எனது நட்புகள் அனைவருக்கும், முகநூலில் இணைந்திருக்கும் சகோதர சகோதரி அனைவர்களுக்கும், எமது சேனலை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காளி மைந்தனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இப்பதிவின் மூலம் சந்திப்பதில் எமக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமானது, விருப்பமானது, அனைவரின் வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடியது. எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக கடைசி வரை கேட்டால் மட்டுமே தெளிவு பிறக்கும், தங்களுக்கான விடைகள் கிடைக்கும். எந்த விதமான பண முதலீடுகள் இல்லாமல், பணச்செலவுகள் இல்லாமல், அலைச்சல் இல்லாமல் தங்கள் இல்லத்தை நோக்கி எமது பதிவுகள் உங்களது தொலைபேசி வழியாக, அலைபேசி வழியாக, கம்ப்யூட்டர் மூலமாக உங்களை நாடி வருகிறது. அதை முழுவதுமாக கேட்டு பயன்பெறுவாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பதிவுக்கு செல்லலாம், வாருங்கள். வாழ்க்கைக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் 2 திருப்பு முனைகள் வந்தே சேரும். ஒன்று கல்வி, மற்றொன்று திருமணம். தற்போது உள்ள சூழ்நிலைகளில் எங்கு பார்த்தாலும் விவாகரத்துகள், இளம் வயதில் கணவனை இழந்த பெண்கள், பற்றாக்குறைக்கு கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு செல்லும் பெண்களின் நிலைகள், திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களின் நிலைகள், இது அனைத்திற்கும் காரணம் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களை ஜாதக கட்டம் என்ற கட்டத்தில் ஒருவன் ஜனித்த நேரம், ஜனித்த இடம், அவனுடைய கிரக தச புத்திகள் அனைத்தையும் கணக்கிட்டு 12 கட்டத்துக்குள்ளே அடைத்து கணக்கிட்டு பார்த்தால் அவனுடைய முற்பிறவி, அவனுடைய முன்னோர்கள், அவனுடைய வருங்கால சந்ததிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தற்போது உள்ள காலத்தில் யாரும் சரிவர பொருத்தங்கள் பார்ப்பதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோதிடர்களை அணுகினாலும், பொருத்தங்கள் இருக்கு என்று சொன்னாலும் விடை என்னவோ விவாகரத்தோ, சண்டை சச்சரவோ, விபத்துக்களோ, கண்டங்களோ, பொருள் சேதங்களோ, அவமானங்களோ, கடன்களோ அல்லது வாழ்க்கை இழுபறையோ, தெருவுக்கு சென்றது போல் வாழ்க்கை ஆகிவிடும் நிலைமைகள். இதற்கு காரணம் என்ன? இது ஜோதிடர்களின் குற்றமா, அல்லது ஜோதிடத்தின் மீது உள்ள குற்றமா, அல்லது அந்த ஜாதக கட்டத்தின் மீது உள்ள குற்றமா என்று பார்த்தால் 90% ஜோதிடத்தின் மீது உள்ள குற்றங்கள் எதுவும் இல்லை. 9 கிரகங்கள் யாருக்காகவும் நிற்பதும் இல்லை, யார் பேச்சுக்காகவும் அடிபணிவதும் இல்லை. தனது கடமைகளை சரிவர ராஜகிரகமான சூரியனை சுற்றி மிக துல்லியமாக சரிவர செய்கின்றன. ஆனால் ஜாதக கட்டம் இருப்பதோ வேறு முறையில் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் அனுபவிக்கும் பலன்களோ வேறாக இருக்கும். ஜோதிடனை அணுகும்போது பலன்கள் வேறாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அரை குறையாக ஜோதிட புஸ்தகங்களை படித்துவிட்டு ஆன்லைன் கிளாஸ்கள் அட்டன் செய்து திடீர் சாமியார் போல திடீர் ஜோதிடர்கள் உருவாவதற்கு காரணம். ஏனென்றால் ஆன்மீகம் எவ்வளவு பெரிய கடலோ அதுபோல அண்ட சராசரங்களை கடந்து பூமிக்கு அப்பாற்பட்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் அத்தனை கிரகங்களும் மனித உயிர்களையும், ஆத்மாக்களையும், வாழ்க்கையும், பயணங்களையும், கர்மாக்களையும் தீர்மானிக்கின்றன. இது எவ்வாறு சாத்தியம் என்றால், 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்கள்
நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 9 துவாரத்தின் வழியே செயல்படும். இந்த 9 துவாரத்தின் வழியே செயல்படுவதற்கு அவர்களுக்கு பஞ்சபூதத்தின் ஆதார சக்தி தேவை. மனிதன் இயற்கையாகவே பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியவன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களில் பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது 2 பொருள்கள் மட்டுமே. ஒன்று மனிதன், இன்னொன்று கருங்கல் எனப்படும், அதாவது விக்கிரகங்கள் செய்யக்கூடிய பயன்படக்கூடிய விஷயங்கள். அதனால தான் கோயிலில் கருங்கல் சிலையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய 9 துவாரங்கள் இந்த 9 நவக்கிரகங்களோட கனெக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட விஷயங்களை, தன்னோட பலன்களை கெடுபலனோ நற்பலனோ மாற்றாது. அப்போ ஒருத்தவங்களுக்கு வரன் பார்க்கும்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், முக்கியமாக ஒரு பெண்ணுடைய ஜாதகம், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எல்லோரும் பஞ்சாங்கத்தை எடுப்பாங்க, நட்சத்திரத்தை எழுதுவாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இருக்கிறவங்கள எழுதுவாங்க, ரஜ்ஜு, ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், இதெல்லாம் எழுதிட்டு 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, சூப்பராக அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. பெற்றவங்களும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 100 பவுன் 200 பவுன் போட்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று விவாகரத்தாயிரும் 1 வருஷத்தில் கை குழந்தையோட. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவன் விபத்திலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உயிர் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த கணவனால் அந்த பெண்ணுடைய உயிர் போயிடும். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது. அதாவது என்னுடைய பதிவுகளில் ஒளிவு மறைவுகள் இருக்காது. இன்னார் என்னை மிரட்டுவாங்க, இவங்க என்னை பயமுறுத்திடுவாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற பயந்து பதிவுகள் போடுறதில்ல. ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை மட்டும்தான் போடுறது. எதுக்காக அப்படின்னம்னா மக்கள் தெளிவு பெறணும். எல்லா மனித உயிர்களுக்கும் பசி, துக்கம், தாகம் போல் வாழ்க்கைன்றதும் முக்கியமானது. அந்த வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாத மனிதர்கள் இல்லை. காரில் போகிறவனுக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்கும், பைக்கில் போகிறவனுக்கு லட்சக்கணக்கில் பிரச்சனை இருக்கும், சைக்கிளில் போகிறவனுக்கு ஆயிரக்கணக்கில் பிரச்சனை இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ இந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிகளை நான் சொல்லிடுறேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்காக ஜாதகத்தை கொண்டு போனான். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் முதல் லக்னம், 2வது ராசி. இந்த லக்னம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் பெண்ணோட உயிர் ஆத்மா. ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன் ஒரு கட்டத்தில் 2 மணி நேரம் நிற்பார். அப்போ 12 கட்டம் 24 மணி நேரம் சூரியன் சுற்று வருது ஒரு நாள். அப்போ அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் அந்த லக்னம். அதாவது அவங்களுடைய உயிர் ஆத்மா. இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆத்ம பந்தம் இருக்கான்னு பார்க்கக்கூடியது தான் லக்னம். 2வது ராசி. ராசி என்பது உடல். அதாவது உயிர் பொருத்தம் இருக்கா, அதாவது போன ஜென்மத்து தொடர்பு மாதிரி இந்த ஆத்மாவும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறது லக்னம். 2வது உடல். அதாவது 10ஆம் நம்பர் மாதிரி பையன் ஒல்லியாக இருப்பான், பொண்ணு குண்டாக இருக்கும், இல்லை பையன் குண்டாக இருப்பான், பொண்ணு ஒல்லியாக இருக்கும். அப்படின்றப்ப அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையோ இல்லை ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அவங்க வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3வது விஷயம், அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அதாவது இவங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எதுவும் சாபம் இருக்கா, எதுவும் தோஷம் இருக்கா, எதுவும் பாவம் இருக்கா, இல்லை முன்னோர்களுக்கு சரிவர கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் கொடுக்காமல் இருக்காங்களா. ஏன்னா நிறையா பெண்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நிச்சயதார்த்தம் வரைக்கும்லாம் வரும், கல்யாண மேடை வரைக்கும் கூட நின்று போன கல்யாணங்கள் எத்தனையோ உண்டு. ஆணுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டம் கரெக்டாக சொல்லும்.
ஏன்னா இப்போ வந்து என்னுடைய தகப்பனார், என் தகப்பனுடைய தகப்பனார் என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தெளிவர சொல்லும். அப்போ முன்னோர்கள் வந்து ஏதாவது பெண் வழி சாபங்கள் வாங்கியிருப்பாங்க, இல்லை பெண்ணுக்கிட்டே சாபம் வாங்கியிருப்பாங்க, இல்லை தெய்வத்துக்கிட்ட ஏதாவது சாபங்கள் வாங்கியிருப்பாங்க. அது இந்த திருமணத்தில் பாதிப்பு கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தும். திருமணத்தில் இல்லை, வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் இடம், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தில் வந்து நல்ல கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருந்தால் தான் அந்த பெண்ணால் அவனுடைய தொழில், அவனுடைய கர்மம் அனைத்துமே நல்லதாக இருக்கும். 10ஆவதுக்கு வந்து 5ஆம் இடம் 10ஆம் இடம், அதாவது ஒருத்தவனுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது புத்திரஸ்தானமாகி 5ஆம் இடம். அந்த 5ல் நல்ல கிரகங்கள் இருக்கணும். அந்த கிரகங்களை வந்து நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கணும். 2வது, சரி 5ல் யாருமே இல்லை, 10ல் யார் இருக்கான்னு பார்க்கணும். 10ஆம் இடம்ன்றது வந்து கர்மம், அவனுக்கு கர்மம் செய்ய ஆள் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமானது 7ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த ஆணுக்கு வந்து 7ஆம் இடம், பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் மிக முக்கியமானது. 7ஆம் இடம்ன்றது 2 பேர்த்துக்குமே பொதுவான களத்திரஸ்தானம், அதாவது திருமணஸ்தானம். இதில் வந்து சுப கிரகங்கள் உட்காந்துருக்கணும். இந்த சுப கிரகங்களை வந்து சுப கிரகங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைனாலும், அந்த சுப கிரகங்கள் பார்க்கலைனாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருக்கும். அதாவது இப்போ கடகம் இருக்குது, கடகத்துக்கு அதிபதி சந்திரன், இவர் போய் வந்து தனுசில் உட்கார்றாரு. அப்போ தனுசுக்கு அதிபதி யார்? குரு. அந்த குரு வந்து நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்கணும். இது மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பெண்ணுடைய 8ஆம் ஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது வந்து கணவனுடைய ஆயுள், அதாவது மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்தை வந்து எந்த விதமான கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கக்கூடாது. சுப கிரகங்கள் பார்வை இல்லைனாலும் பரவாயில்ல, கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லைனாலும் அந்த கிரகத்தை அதிபதி எந்த வீட்டில் போய் உட்கார்றாரோ அந்த வீடு கொடுத்தவன் வந்து நல்ல இடத்துல உட்காரணும். அப்படி இல்லைன்னா நல்ல கிரகங்களோட பார்வை இருக்கணும். இருந்தால் தான் அந்த தோஷம் வந்து கழிந்து போகும். அப்படின்றப்ப இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே வந்து இந்த இதெல்லாம் வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்து 2-2.5 நாள் ஆகும். அதாவது பொருத்தம் பார்க்குறதுக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத பார்க்குறதுக்கு 2 நாள் 2.5 நாள் ஆகும். பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும். போன உடனே ஜாதக நோட்டை திறந்து பார்த்துட்டு நட்சத்திரத்தை எழுதுகிறாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி எழுதுகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய பக்ஷிகள், மிருகங்கள், மரம், ரஜ்ஜு, யோனி இதெல்லாம் வந்து எழுதிட்டு 10ல் வந்து 10ல் 7 இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நீங்களும் அவங்க கேட்ட 501 கொடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அதோட விபரீதத்தை வந்து நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. அதாவது இதை சொல்கிறதுனால வந்து எனக்கு எந்த வேதனைகளும் இல்லை. ஆனால் இதை அனுபவிக்கும்போது அந்த இடத்துலேருந்து, உங்களுடைய இடத்துலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணை பெற்றவன் கட்டி கொடுத்து, கடன்லாம் வாங்கி கட்டி கொடுத்து, அந்த பொண்ணோட வீட்டில் புகுந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒன்று அந்த பையனோட உயிர் போயிடுதுன்னா, அந்த பெண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இவளை கட்டின நேரத்தில் தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற பேச்சு வரும். 2வது, அந்த பெண்ணோட பெண் வீட்டாரை பற்றி யோசித்து பார்த்தோம்னா அது அதை விட கொடுமை. நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்ம பொண்ணு இப்படி வந்து நிற்கிதே அப்படின்ற மனவேதனை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மகானாலேயோ யோகியாலேயோ ஞானியாலேயோ ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும். நான் வந்து மாத்திரை கொடுக்கலாம், ஆஸ்பத்திரி கூட்டு போகலாம், ஊசி போடலாம், ஆனால் அந்த வலியும் வேதனையை அனுபவிக்கிறது ஹீத்தாப்பில் இருக்கிறவங்க தான். ஸோ உங்களுடைய இடத்துலேருந்து நான் பார்க்குறதுனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே, என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய இடத்துலேருந்து நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த பதிவுகள்லாம் நான் போடுறேன். அப்போ இது எதுவுமே பார்க்காம
எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடிய நீங்கள் காரியங்கள். அதே போல் நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா, ஒரு 10 வரன் வருதுன்னா ஜோசியரை போய் அணத்துறது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, உடனே பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள், உடனே பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் செய்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா படிப்பு எப்போனாலும் படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் அதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. 21 வயசு ஆயிடுச்சுனாலே டைரெக்டாக டிகிரி எழுதுகிற படிப்புகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் அப்படி பண்ண முடியாது. 10 கல்யாணமாக பண்ண முடியும்? அப்போ கல்யாணம்ன்றது சிறப்பான இடத்துல அமையணும். அப்போ அந்த ஜோதிடனுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. மணமகன் வீட்டிலேருந்து ஜாதகம் கொடுக்கும்போது 1 வாரம் ஆகும். ஜாதகம்லாம் கணிச்சிட்டு எங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் உத்தரவு நாங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நல்ல பதிலாக சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். எதனாலனா, என்றைக்குமே பதற காரியம் சிதறும். அவசரம் இருந்தால் அங்கே ஆபத்து அதிகமாக இருக்கும். யாராவது அவசரப்படுத்தும் போதோ இல்லை நீங்கள் அவசரப்படும் போதோ அங்கே சிந்தனைகள் சிதறி போய் தெளிவான முடிவுகள் இல்லாமல் ஆபத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெற்றவங்க வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாழ பிறந்தவங்க, வாழ போகிறவங்க, அவங்களுடைய எதிர்காலம் போகிற இடத்துல நல்லா இருக்கணும். அதே போல் மேக்சிமம் ஒரு 95% இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் எல்லாருக்குமே தள்ளி போயிட்டே இருக்குது. 30-32 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஜோதிடம் தான் காரணமா அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். அதில் ஜோதிடமும் உண்டு, 50% மனிதனுடைய திமிரும் உண்டு. அதாவது செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நைட்டும் பகலுமா உழைச்சி கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து சொந்த வீடு கட்டி ஒரு அந்தஸ்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 40-42 வயசுக்கு அப்புறம் இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறு. அதனால் வந்து 70 வயசுலேயும் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அப்போ யார் வாழ்க்கையை யார் அனுபவிப்பா? இது எல்லாமே இருக்குது. அப்போ சரியான நேரத்தில் திருமணங்கள் செய்யணும். வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நுழையும் போது அவனுடைய விதிச்சக்கரமே மாறும். ஏன் அப்படின்னா, அந்த பெண்ணோட ஜாதகம் தான் அதுக்கப்புறம் வேலை செய்யும். ஆணுடைய ஜாதகம் பாதி மட்டுமே வேலை செய்யும், சரிபாதி பெண்ணோடது வேலை செய்யும். அப்போ அந்த பெண்ணோட யோகம், அவயோகம், கர்மம், பாவகணக்கு அது அனைத்திலும் ஆணுக்கு பங்குண்டு. அந்த கணவன் செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களுக்கும் பெண்ணுக்கு பங்குண்டு. அதாவது குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தாய் தகப்பன் செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களுக்கும் பொறுப்பு பிள்ளைகள் மட்டுமே. அப்போ ஒரு ஜாதகத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது வந்து குறைவான பேச்சு, குறைவான பதிவு. ஏன்னா 30 நிமிஷ விஷயத்தில் வந்து ஜோதிடத்தையோ இல்லை 9 கிரகத்தையோ பற்றி பேசிட முடியாது, முழுமையாக பேச முடியாது. ஏன் அப்படின்னம்னா, ஜோதிடம்ன்றது கடல், ஆன்மீகம்ன்றது ஒரு கடல். 2 வேறு செக்ஷன் இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று அடங்கி இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதிவுகள் வந்து இந்த ஆர்வக்கோளாறில் ஜாதகம் பார்க்குறேன்ற பேரில் பலருடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியானதுக்கு காரணமான சில ஜோதிடர்களுக்காக, எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னம்னா, ஜோதிடத்தில் நுணுக்கமான ஆளுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ பஞ்சாங்கத்தை எழுதக்கூடிய ஆற்காடு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜீனியஸ் ஜாதகம் எழுதுறதுல. அதாவது இந்த கிரகத்துக்கு இந்த அமைப்பில் தான் நடக்கும்னு சொல்லி முன்கூட்டியே நடக்க போகிறது அனைத்துமே அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதாவது 12 மாதங்கள் 365 நாளும் என்ன நிகழ்வுகள் நடக்கும்ன்ற கிரக அனைத்துமே பலாபலன்கள் அதில் இருக்கும். அதாவது புக்கு பெருசாக போட முடியாதுன்றனால சுருக்கி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஷார்ட்டாக இருந்தாலும் அதில் அர்த்தங்கள் உண்டு. அவங்கள மாதிரி ஜீனியஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, சந்ததிகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் சொன்னான்னு உங்கள் ஜாதக நோட்டை கொண்டு போய் அவன் சொன்னான்னு ஒரு பரிகாரம் செஞ்சு, அதுக்கப்புறம் அதுவும் சரியாகாமல் இன்னொரு பரிகாரம் செஞ்சு உங்களுடைய பணமும் நேரமும் வீணாலும் பரவாயில்ல.
உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். அதே போல் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கிறத காமிக்கும். ஆனால் அந்த தோஷத்தை போய் நீங்கள் நீக்கிட்டீங்களா இல்லையான்றதை காமிக்காது. அதுதான் இருக்கிறதுலே சூட்சமமான விஷயம். அதுக்கு நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே தெய்வத்துக்கிட்ட வந்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில், திருச்செந்தூர் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வராங்கன்னு வைங்க. நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருப்பி வேறு இடத்துல போய் ஜாதக கட்டத்தை காமிக்கும்போது திருப்பி அதே செவ்வாய் தோஷம் இருக்குது அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் பண்ண பரிகாரத்தை பற்றி அந்த கட்டங்கள் காமிக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த பிறவி வரைக்கும் சொல்லக்கூடிய ஜாதக கட்டம் கணித்து வைக்கப்பட்டது. அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளெல்லாம் அது கணக்கிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம சித்தனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த ஜோதிடத்தை நம்மளுக்கு பிச்சை போட்டு போனதே இந்த 18 சித்தர்கள் தான். இதில் முக்கியமானவர் அகத்தியர். அவருடைய செக்ஷன் 9 கிரகத்தை வச்சு நாடி ஜோதிடம்னு கொடுத்துட்டு போயிட்டார். புலிப்பாணி புலிப்பாணி ஜோதிடம்னு 300 பாட்டில் ஜோதிடம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி 300 பாட்டில் முடிச்சிட்டார். அவங்க லெவலுக்கெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஜாதகன்ட்ட தெய்வம் இல்லாமல் அந்த 9 கட்டத்துக்கு உண்டான பலனை சொல்லவே முடியாது. அந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் அந்த ஜோதிடன்ட்ட பேசணும். அதுக்கு தெய்வ அனுகிரகம் வேணும். இருந்தால் மட்டும்தான் நடந்தது, நடப்பது, நடக்க போகிறது இது அனைத்துமே சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவை வச்சு புத்தி கொண்டு உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரியான ஜாதகன்ட்ட போங்க. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் அந்த ஜோதிடன்ட்ட கேள்வியாக கேட்கணும்னு கேட்டிங்கனாலே அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆஹா, இவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம எதுவும் பொய் சொல்ல முடியாது, இவங்களை ஏமாற்றி பணங்கன்னா வாங்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி இல்லைனோம்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஏற்கனவே பொருத்தங்கள் பார்க்க நிறையா கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது பொருத்தம் பாருங்கன்னு சொல்லி உங்களை நகட்டி விட்டுருவாங்க. நல்ல இடத்துல பாருங்கள். நான் சொல்ல பதில்களில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போய் கேள்விகள் கேளுங்க. அதுக்கான விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமானது உங்கள் குலதெய்வம். உங்கள் குலதெய்வம் உத்தரவு கொடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அந்த உத்தரவு கேட்குறதுக்கு நேரம் இருக்குது. நேரங்கட்ட நேரத்தில் போய் உத்தரவுகள் கேட்டோம்னா மாற்றி தான் கொடுக்கும்போது அதுக்கான பலன்கள் ஆப்போசிட்டாக தான் அமையும். காலையில் 9 மணிக்குள்ளே கேட்கணும், சாயங்காலம் 6 to 7க்குள்ளே கேட்கணும். இதுதான் கரெக்டான நேரம் உத்தரவு கேட்குறதுக்கு. சில பேர் 11 மணிக்கு போய் கேட்பாங்க, சில பேர் 4 மணிக்கு போய் கேட்பாங்க. இது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஏன்னா சூரிய உதயம் அஸ்தமனம் ஒரு நாளிகை, அதாவது 2 மணி நேரம் 24 நிமிஷம். இது மட்டும்தான் காலை மாலையில் உத்தரவு கேட்க முடியும். கேட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த பலன்கள் கரெக்டாக அமையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்குற என்ன கேள்வியோ அதுக்கு ஆப்போசிட்டான விடையாக தான் இருக்கும். நீங்கள் போய் கேட்பீங்க, உத்தரவு கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் அங்கே பலன் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஏன்னா குலதெய்வத்தை மிஞ்சி வேறு எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்ற வராது. நீங்கள் ஈஸ்வரனையை கும்பிட்டாலும் சரி தான், உங்கள் குலதெய்வம் முன்னாடி வந்தால் தான் ஈஸியாக வரம் கொடுப்பார். அதை சரிவர புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஜோதிடத்தோட பதிவு. திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுன்றதுக்கு உண்டானதை எல்லோரும் தெளிவாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஜாதகத்தை பற்றி ஏங்க எப்படி பேசுகிறீங்க, அப்போ ஜோதிடம்ன்றது பொய்யா, பலன்கள் மாறுமா அப்படின்னு கேட்கலாம். ஜோதிடம் பொய் கிடையாது, ஜோதிடர்கள் தான் பொய்யா இருக்காங்க. ஏன்னா 2020 சிறப்பான ஆண்டு, மக்கள் பூரா சந்தோஷத்தில் திளைக்க போகிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பல ஜோதிடர்கள் தன்னுடைய கட்டுரைகள்லாம் வெளியிட்டாங்க. நடந்தது என்ன? 2020 2021 வரைக்கும் மிடில் லைஃப்பில் இருக்கக்கூடிய அனைத்துமே கடன்காரன் ஆகிட்டேன், ஏழை என்றவன் பிச்சைக்காரன் ஆகிட்டேன், வாழ்க்கைன்றதை மொத்தமாக இழந்துட்டேன். அப்படின்றப்ப கட்டம் கரெக்டாக தான் இருக்குது, கோச்சாரத்தில் கிரகங்கள் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சனிக்கும் சூரியனுக்கும் சண்டைன்றதுக்காக
சனி வந்து அந்த 9 கிரக கட்டத்திலேருந்து நான் வெளியே போய்க்கிறேன், 12 கட்டத்தில் நான் நிற்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. அவர் கரெக்டாக தான் இருக்கார். அதை கணிக்கிறது தான் கரெக்டாக கணிக்கணும். அதாவது இந்த பேருக்கு முன்னாடி ஜோதிட ரத்னா, சிம்ம சொப்பனம், ஆதிசங்கரருடைய பேரன் இப்படின்லாம் அடமொழி போட்டுக்கிட்டு எந்த ஜோதிடனும் இருக்க மாட்டான். ஜோதிடன் சிம்பிளாக இருப்பான், எளிமையாக இருப்பான், அவனுடைய பேச்சை சாந்தமானதாக இருக்கும், அதிகமாக பேச மாட்டான். அதே போல் உங்கள்கிட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதையும் மறைக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்லி இதுதான் நடக்கும், கட்டத்துக்கு இதுதான் பலன். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஜோதிடர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு 10 நாள் டைம் எடுப்பாங்க. அந்த 10 நாளும் யார் வீட்டில் ஜாதகம் எழுதுகிறாங்களோ அவங்க வீட்டிலையே தங்குவாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க, வெத்தலை பாக்கு போடுவாங்க, காசு வாங்க மாட்டாங்க. கடைசியில் போகும்போது அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறத மட்டும்தான் வாங்கிக்கிடுவாங்களே தவிர அவங்க கை நீட்டி காசு கெட்டது கிடையாது. அவங்கெல்லாம் ஜோதிடர்கள் தான். ஆனால் அவன் எழுதி வச்ச ஏட்டு வந்து மாறவே மாறாது. ஏன்னா நிறையா பேர் வந்து பஞ்சாங்கத்திலேயே வந்து திருக்கணிதம் வாக்கியம் 2 வச்சுக்கிறாங்க. இல்லை 2லேயும் 12 கட்டம் 9 கிரகம் தான் இருக்க போகுது. 2 மனிதர்களுடைய வெவ்வேறு சிந்தனைகளில் போட்டி போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதோட பலன் 0வாக தான் இருக்கும். ஏன்னா நான் நல்லதுன்றுவேன், அவன் கெட்டதுன்னு சொல்லுவான். அவன் நல்லதுன்னு சொல்லுவான், நான் கெட்டதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. நாங்கள் 2 பேரும் சண்டை ஓட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, உங்களுக்கு பலன் கிடைக்காது. அப்போ இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களை சரிவர கணிச்சு சரியான வாழ்க்கையிலும், அதாவது உங்களுடைய கடந்த காலத்தை முதல்ல ஜோதிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தாய் தந்தையர் பூர்வ புண்ணியம், உங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நிகழ்காலம் வருங்காலத்தை பற்றி சொல்லணும். இவன் தான் ஒரு ஜோதிடன். இப்போ உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாப்பட்டியில் காலங்காத்தால் வந்தோடனே டோக்கன் சிஸ்டத்தை ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் 30 ஜாதகம், இதில் வந்து 101 ரூபா காணிக்க, கம்பல்சரி 301 201 501லாம் இருக்குது. அதெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம இந்த பயந்துக்கிட்டு பதிவு போடுறதுக்கு வேலை இல்லை. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையை சொல்லும்போது தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். அதனால் தைரியமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நிறையா பேர் இருக்காங்க, 501 301 வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த 30 ஜாதகத்தை முடித்து கல்லால் அவ்வளோ காசு விழுகணும், அது மட்டும் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர வந்தவன் கட்டத்தை தூக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக நம்மளை தேடி வந்திருக்கேன், இவர்கிட்ட போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிரும், நல்ல பலனாக சொல்லுவார், நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகிறவர் இந்த ஜோதிடம் தான் அப்படின்ற நம்பிக்கை வச்சு வந்திருக்கானேன்ற எந்த எண்ணமும் ஜோசியம் பார்க்குறவன்ட்ட இப்போ இல்லை. ப்ரெசண்ட் வந்து ஆன்மீகமும் ஜோதிடமும் மாந்திரீகமும் வைத்தியமும் வியாபாரமாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கலியுகத்தோட நியதி இது வந்து நீங்கள் யாரையும் குறை சொல்லியோ குத்தம் சொல்லியோ தவறு. ஏன்னா ஈசன் விதித்தது எப்படியோ அப்படி தான் நடக்கும். இது கலியுகத்தோட நியதி. தெய்வத்தோட பேரை சொல்லி தான் பொய் சொல்லி தான் போஜனம்ன்றது அவனை எழுதி வச்சதாக இருக்கும். அதுபடி நடக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஞானத்தை வச்சு தெளிவு பெறத்துக்காக தான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு முஸ்லீம் குரான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய புனித நூலை கடைப்பிடிக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க பைபிள்னு சொல்லக்கூடிய புனித நூலை கடைப்பிடிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களில் வந்து எத்தனை பேருக்கு பகவத்கீதை ராமாயணம் இதெல்லாம் வந்து தெளிவர தெரியும்? அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம மதத்தை நம்மளே மதிக்கலை. அப்போ அடுத்தவனை குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துருந்தோம்னா யாருக்கிட்டேயும் பணம் காசு கொடுத்து ஏமாற தேவையில்லை, அவமானப்பட தேவையில்லை, இழப்புகள் இல்லாமல் நிம்மதியான இருக்கிறத வச்சு நிம்மதியாக கஞ்சி குடிச்சுக்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வரம் என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை. காவேரி கஞ்சியாக இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கணும்னு நினப்பானே தவிர ஊரெல்லாம் சுற்றி கடன், வீடெல்லாம் சுற்றி கடன், கடன்காரனுக்கு பயந்து அந்த கடன்காரனுக்கு பயந்து வேறு திருவழியாக ஓடுறது, இல்லை வீட்டை வெளியில் பூட்டிட்டு உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது, இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் அதுதான். பொய்யான ஜோதிடர்கள் அணுகி அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை மாற்றி பண்ணி, ஏன்னா ஜோதிடர்கள் மட்டும் இல்லை, ஒருத்தன் வாஸ்து பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே சரி, உங்கள் வீட்டில் கக்கூசை மாற்றி வைங்கன்றுவேன்,
ஒருத்தன் தண்ணி டேங்க் இங்கே இருக்கக்கூடாதுன்னு மாற்றி வைங்கன்னுவேன். இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அறிவை வந்து நீங்கள் சரிவர பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துக்காரவங்கள்ட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். உண்மையானவங்களை நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கணும்னா 4 பேருக்கு நல்லது நடந்தவங்கள்ட்ட கேட்டு விசாரிக்கணும். அப்படி இல்லைனோம்னா அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிக்கணும். இந்த இடத்துல வந்து யாராவது ஜோதிடம் பார்க்குறவங்க சரியாக சொல்கிறவங்க இருக்காங்களான்றப்ப அவங்களே சொல்லுவாங்க. இந்த முக்கில் ஒருத்தவர் இருக்கார் ஐயர், இல்லை ஒருத்தவர் ஜோதிடம் பார்ப்பார், நல்லா பார்ப்பார், கரெக்டாக சொல்லுவார் பலன்லாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் போய் பார்க்கணும். போய் பார்த்தாலும் அவங்களுக்கு பலன்கள் சரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நான் சொன்ன மாதிரி சில குறிப்புகள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சரியான பதில் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் சில பேர் கேட்கலாம், யாராவே இந்த 2021 வந்துக்கிட்டு 9 கிரகம்ன்றியான், 12 கட்டம்ன்றியான், ஜோதிடம்ன்றியான். அப்போ இந்த ஜாதகமே இல்லாத வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது? இந்த ஜோதிடமே பார்க்காதவன்லாம் என்ன ஆகிறது? காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஜாதகம் எப்படி? இதெல்லாம் வேலை செய்யுமா? இந்த கலியுகத்தில் நடக்குமா? அவங்க கேட்கலாம். அதாவது இதுக்கு வந்து பெரிய அளவில் விளக்கம்லாம் நான் தரப்போகிறதில்ல. இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரே நேரத்தில் 10 குழந்தைகள் பிறக்குது. 10 குழந்தைகளுக்குமே ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே கட்டம், ஒரே கிரக அமைப்பு தான். இந்த 10 குழந்தைகளுடைய வாழ்க்கை 10மே வெவ்வேறாக இருக்கும். கிரக அமைப்புகள் அனைத்தும் ஒன்று தான், கட்டமும் ஒன்று தான், லக்னமும் ஒன்று தான். ஜாதகத்தில் 1% கூட மாறலை. அந்த 10 குழந்தைகளில் ஒருத்தன் பைலட்டாக இருப்பான், ஒருத்தன் லோக்கலில் மார்க்கெட்டில் மூட தூக்கிட்டு இருப்பான். இது எப்படி சாத்தியம்? எதனால் இது நடக்குது? இந்த 9 கிரகங்களையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது கர்மம். இந்த கர்மம்ன்றது தான் விதி. விதிக்கு உட்பட்டது தான் கிரகங்கள். அதாவது உங்கள் விதியில் என்ன இருக்கோ அந்த விதிக்குண்டான பலனை, கர்மத்துக்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய சேவகர்கள் மட்டும்தான் இந்த 9 கிரகங்கள். இவங்க வந்து இப்போ சனி வந்து உங்களை கெடுக்கணுமே அப்படின்னு அவர் வந்து கெடுக்க மாட்டார். நீ எவனையோ போன ஜென்மத்தில் கெடுத்திருப்ப. அந்த கர்மம் வந்து உன் பேங்க்கில் டெபாசிட் மாதிரி, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வர்றவர் தான் சனி பகவான். ஸோ அவர் வந்து ஹெட்டு கிடையாது, அவர் வந்து சேவகன், சீஃப் செக்ரட்டரி மாதிரி. ஹெட்டு யார்? சிவபெருமானும் ஆத்தாவும் தான். இவங்க 2 பேருடைய இயக்கத்தில் தான் நடக்குது. அப்போ மேடையில் ரஜினிகாந்த் வேஷம் போட்டு ஆடுறவெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகிறது இல்லையே, அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் எப்படி ஒரு ஆளோ அந்த மாதிரி தான். கிரகங்களை விட முக்கியமானது கர்மங்கள். அந்த கர்மங்கள் தான் விதியை தீர்மானிக்கும், விதி வாழ்க்கையை தீர்மானிக்கும். இது ஒரு செயின் லிங்க் மாதிரி எல்லாம் உள்ளடக்கியது தான். காதல் திருமணம் புரியவங்களுக்கு ஜாதகம் முக்கால்வாசி வேலை செய்யாது. ஏன் அப்படின்னம்னா, அதாவது நான் சொல்கிறது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய, இப்போ தற்போது சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காதல்கள் கிடையாது. ஏன்னா இதுக்கு பேர் காதல்களே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆள் இருக்குது, நம்மளுக்கு ஆள் இல்லையேன்ற ஏக்கத்தில் ஒருத்தையும் போய் தேடி பிடிக்கிறதுல சிக்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காதல்கள்லாம். பைக்கில் ஒன்றா சுற்றுவாங்க, எல்லா தேவைகளும் பூர்த்தி, உடல் தேவைகள், மனத்தேவைகள் எல்லாம் பூர்த்தியானதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுக்கு பேர் காதல் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஜாதக பொருத்தம் இல்லை, கர்மம், அதை தொடவே கூடாது. ஆனால் உண்மையாக காதலிக்கிறவங்களுக்கு மனப்பொருத்தம், இந்த மனப்பொருத்தம் இருக்கும்போது 9 கிரகங்கள், அதாவது சத்தியவான் சாகணுன்றது விதி, 9 கிரகங்களுடைய நியதி. அதை ஒருத்தவ அந்த கணவன் மேலே வச்சுருந்த பற்றுனால, பத்தினி தர்மத்தினால செத்தவனோட உயிரையே யமன்கிட்டருந்து மீட்டு கொண்டு வந்தார். இதை நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருப்போம். இது வந்து மனப்பொருத்தம். இந்த மனப்பொருத்தம் வரும்போது எந்த கிரகத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது காதல் திருமணத்துக்கு. மிச்சப்படி நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் இத்தனை பொருத்தங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான். அதே போல் நாடி ஜோதிடங்கள் அதெல்லாம் முன்ன மாதிரி வந்து உண்மைகள்லாம் நிறையா இல்லை, நிறையா பொய்கள் இருக்குது, பொய்யான ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. அது நீங்கள் உங்கள் ஓலைச்சுவடியை கொண்டாங்க, அது ஒரிஜினலாக போலியான்னு நான் செக் பண்ணணும்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க முடியாது தான். இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பலன்களை வச்சு அவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லை உங்கள் வாயிலேருந்தே போட்டு வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்களான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
ஏன்னா யாரும் உலகத்தில் முட்டாள் கிடையாது, முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளோதான். ஏன்னா பணத்தை என்னும்போது கை தவறி யாரும் பணத்தை கீழே போட்டு போகிறதில்ல. அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை யாருக்கிட்டையும் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறதும் இல்லை. அந்த இதில் தெளிவாக தானே இருக்கீங்க. அதே போல் உங்கள் வீட்டு சாவியை போய் அவன்கிட்ட தெரியாதவன்கிட்ட போய் கொடுத்துட்டா போகிறீங்க, அதில் தெளிவாக தானே இருக்கீங்க. அந்த மாதிரி இதுலேயும் தெளிவாக இருங்களேன். அந்த மாதிரி தெளிவாக இருக்க போய் தான் உங்கள் பணம் திருடு போகிறதில்ல, உங்கள் பொருள் திருடு போகிறதில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள்கிட்டையோ சாமியார்கள்ட்டையோ ஜோசியர்கள்ட்டையோ போகும்போது கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்பு தெளிவோடு இருந்தீங்கன்னா யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ பதிவுகளும் நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய பதிவுகள் யாரும் நீங்கள் லைக் பண்ணாலும் சரி, லைக் பண்ணலைன்னாலும் சரி, என்னோடய குரல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு தெய்வம் கொடுத்த கடமை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய 1000 பேரில் 10 பேர் என்னுடைய பதிவுகளை பார்த்து சுதாரிப்பாவாங்க. அதாவது ஒரு விளக்கு அணைய போகிற நேரத்தில் ஒரு குச்சியை வச்சு அந்த திரியை ஏற்றி விடுற மாதிரி என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய போதனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களை அமையும். அது எனக்கு போதும். அந்த ஆத்ம திருப்தியே எனக்கு போதும். ஏன்னா என்னத்தை நான் கொண்டு வந்தேன், எதை நான் கொண்டு போகிறேன்? பாவ புண்ணியங்கள் மட்டுமே கொண்டு போகிறேன். அதில் இத்தனை பேரை நான் திருத்தனத்துக்கு உண்டான புண்ணிய கணக்கோடு நான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லை, எந்த விதமான லாப நோக்கங்களும் இல்லை. அதனால தான் நான் என்னுடைய முகத்தை காட்டாமல் என்னோடய குரலை மட்டுமே சொல்கிறேன். ஏன்னா நான் விளம்பரம் தேடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பிரபலமாகணும்னு நினச்சாலும் சரி, பணக்காரன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் காட்டுறது என்னுடைய முகத்தை தான். ஏன்னா விளம்பரங்கள் முகத்தை வச்சே வருது. ஏன்னா நீங்கள் மக்கள் எல்லாருமே தாடி வச்சுருந்து சடமுடியோடு இருந்து நெத்தி கழுத்துலலாம் ருத்ராட்சம்லாம் போட்டு கையில் ஒரு தீசுரத்தெல்லாம் பிடிச்சி ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு பின்னாடி பத்திரகாளியெல்லாம் வச்சு அப்படி இருந்தால் தான் சாமியார் உண்மையாக இருக்கார், பவராக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் என்னுடைய முகத்தை கூட நான் காட்ட விரும்பலை. ஏன் அப்படின்னா என்னுடைய முகத்தை விட பலமானது என்னுடைய வாயிலிருந்து பெறப்படக்கூடிய சொல்கள். சொல்லுக்கெல்லாம் அதிபதி தாய் தான். என் தாய் பத்திரகாளியுடைய சொல் தான் என்னுடைய சொல், மாறி வரப்போகிறதில்ல. ராமனுடைய அம்பிலிருந்து பெறப்படக்கூடிய வில், அந்த அம்பு எவ்வளோ தூரம் இலக்கு மாறாமல் போகுமோ, என் நாவிலிருந்து பெறப்படக்கூடிய அத்தனை சொல்களும் அவங்கவங்க வாழ்க்கையை மாற்றும், நல்வழிக்கு கொண்டு செல்லும் என்று கூறி இந்த பதிவை இத்துடன் முடிவடைக்கிறேன். அடுத்த மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் மகா காளிகா தேவியே, அன்னையே போற்றி போற்றி. நமோ நமக. காளி மைந்தனின் பணிவான வணக்கங்கள்.